Hello students, today we are going to see about the reactions of glycol and glycerol in unit 11, that is hydroxy derivatives and ethers. Last classes la preparation properties of monohydric alcohols. So adala paathom. So இன்னைக்கு dihydric trihydric alcohol ஓட reactions எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட preparation already நம்ம பார்த்துட்டோம். So dihydric alcohol னு பார்க்குறப்போ அதோட example that is glycol, trihydric alcohol that is glycerol. So glycol formula CH2OH single bond CH2OH. So இதில் CH2OH சொல்கிறப்போ primary alcoholic group, அது வந்து ரெண்டு இருக்குது, CH2OH single bond CH2OH, ரெண்டு primary alcoholic groups இருக்குது. ஸோ அதனால் அதோட reactions எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். With metallic sodium, glycol forms sodium glycolate and disodium glycolate, CH2OH single bond CH2OH. ஸோ அதில் இருக்கிற H வந்து ரீப்ளேஸ் ஆயிட்டு Na ஆட் ஆகும். அதாவது ரெண்டு H ரீப்ளேசபிள் H இருக்குது, CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH. அந்த ஓக்கு அப்புறம் இருக்கிற H வந்து ஒரு H போச்சுன்னா, ஒரு H போயிட்டு ஒரு Na ஆட் ஆச்சுன்னா சோடியம் கிளைகாலேட். ரெண்டு OHல இருக்கிற Hமே போயிட்டு ரெண்டு சோடியம் குரூப் அட்டாச் ஆயிட்டுனா that is disodium glycolate. Then with halic acids or with PCl3, PCl5 or SOCl2, sulfonane chloride, OH group is converted into halide. அது CH2OH single bond CH2OH இருக்குது. அந்த OH group ஃபுல்லாகவே வெளியில் போயிட்டு அதுக்கு பதிலாக Cl group அட்டாச் ஆயிடுச்சு ஆகும். ஸோ ஹாலிக் அமிலங்களுடன் OH group வெளியில் போயிட்டு ஹாலைட் சப்ஸ்டியூட் ஆகும். With HI or PI2, phosphorus iodine போட்டப்போ ஹாலைட் குரூப்பை கன்வெர்ட் ஆகி அதிலிருந்து அந்த ஹாலைட் குரூப் என்ன செய்யும், ரிமூவ் ஆகி ஈத்தீன், அதாவது ஆல்கீன்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதோட ரியாக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH இதுதான் கிளைகால். ஸோ இதோட காமன் நேம் கிளைகால். இதோட IUPAC நேம் பார்த்தீங்கன்னா 1, 2, ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் ஒரு OH, செகண்ட் கார்பனில் ஒரு OH இருக்குது. அதனால் ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால இதோட ஈத்தேன் 1, 2 டயால். ஸோ வரும், இதை நம்ம IUPAC நாமென்க்ளேச்சர் பார்க்கும்போதே பார்த்தோம். ஈத்தேன் வந்து 1, 2 டயால். ஸோ இது PI3 HI இந்த பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் அயோடின் போடுறப்போ ரெண்டும் OHO ரீப்ளேஸ் ஆகிட்டு அயோடின் சப்ஸ்டியூட் ஆகும். இந்த அயோடின் ரீப்ளேஸ் ரிமூவ் ஆகி CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ இது டை அயோடோ ஈத்தேன் 1, 2 டை அயோடோ ஈத்தேன். 1ல் 2ல் ரெண்டு அயோடின் சப்ஸ்டியூட் டை அயோடோ ஈத்தேன். ஸோ இது டபுள் பாண்ட் ஈத்தீன் ENE. The next reaction, nitration, nitroatom. ஸோ நைட்ரேஷனுக்கு கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடில் NO2 குரூப் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளைகால் இந்த பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் HNO3 எப்படி எழுதலாம், அந்த HNO3 சொன்னால் HONO2. நைட்ரஸ் ஆசிட் HNO2 நம்ம எப்படி எழுதுவோம்னா HONO ஹோனோன்னு எழுதுவோம். இது HNO3 அதாவது HONO2. ஸோ அதில் இருக்கிற HO, அதில் அந்த H ஒரு ஓவும் இதில் இருக்கிற ஒரு ஹெச்சோட ஆட் ஆகி H2O வெளியில் போயிடும். அப்போ ரெண்டு மாலிகுல். ஸோ இதில் மேலேயும் அதே போல் ஒரு HNO3 H2O ரிமூவ் ஆகி NO2 சப்ஸ்டியூட் ஆகும். கீழே அதே போல் இந்த HNO3ல் இருக்கிற HOவும் ஆட் ஆகி NO2 சப்ஸ்டியூட் ஆகும். அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, உங்களுக்கு கிளிசராலில் இதோட ரியாக்ஷன் நல்லா ரெட் கலரில் புரிகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் அப்படி எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ பக்கத்தில் எழுதிக்கோங்க HONO2, இதுக்கு பக்கத்துலேயும் HONO2 போட்டுட்டு H2O, இதில் இருக்கிற Hயும் இதில் இருக்கிற OHயும் ரிமூவ் ஆகும். இதில் இருக்கிற Hயும் இதில் OHயும் ரிமூவ் ஆகும்போது NO2 அப்படியே சப்ஸ்டியூட் ஆகும். அப்போது CH2ONO2 சிங்கிள் பாண்ட் CH2ONO2. ஸோ இப்போ இதில்
நைட்ரோ குரூப் அந்த ஹெச்சுக்கு பதிலாக நைட்ரோ குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ கிளைக்காலில் நம்ம நைட்ரோ குரூப் சப்ஸ்டியூட் ஆகினா இதை எப்படி சொல்லுவோம்னா டை நைட்ரோ கிளைக்கால். ஸோ இது காமன் நேம், 2 நைட்ரோ குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கனால டை நைட்ரோ கிளைக்கால். ஆனால் இதோட IUPAC நேம் பார்க்கும்போது இது என்னன்னா ONO2 டை நைட்ராக்சி. ஸோ இது வந்து ONO2ங்கிறப்போ நைட்ராக்சி குரூப். அப்போ 2 நைட்ராக்சி குரூப். ஸோ இப்போ 1 2ல் டை நைட்ராக்சி ஈத்தேன். ஈத்தேன் இல்லைம்மா ஈத்தேன் எழுதிக்கோங்க, அது புக்லேயும் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஈத்தேன். அடுத்தது டீஹைட்ரேஷன், நீரகற்றும் வினைகள். So at 773 glycol forms epoxides. So epoxides glycol 773 Kelvinல ஹீட் பண்ணுறப்போ அதாவது ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். ஸோ இதில் இருக்கிற ஹெச்சும் இதில் இருக்கிற OHும் அப்படியே ரிமூவ் ஆகிட்டு இது டபுள் பாண்ட், இது ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட் O. இப்போ CH2 சிங்கிள் பாண்ட் CH2 2 பாண்ட் போட்டு O. ஸோ இந்த குரூப் என்னென்னா ஈபாக்சி. இப்போ இது ஈபாக்சி. இப்போ 1 2 கார்பனில் ஒரு ஈபாக்சி குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ ஈபாக்சி ஈத்தேன். இதுவும் ஈத்தேன் தான், ஈத்தீன் கிடையாது, ஈத்தேன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதோட காமன் நேம் ஆக்சிரேன். காமன் நேம் கொடுத்துருக்குறாங்க கீழே. Then with dilute H2SO4 or anhydrous zinc chloride போடுறப்போ அண்டர் ப்ரெஷர் இன் அ சீல் டியூப், ஒரு நல்லா க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுல நல்ல ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணுறப்போ ஃபார்ம்ஸ் அசிட்டால்டிஹைட். ஸோ அசிட்டால்டிஹைட் காமன் நேம் எத்தனால், NaL எத்தனால். இது ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபார்ம் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ CH2 சிங்கிள் பாண்ட் OH சிங்கிள் பாண்ட் CH2OH அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் இல்லைனா டைலூட் H2SO4 போடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கிற OHும் இதில் இருக்கிற ஹெச்சும் இதில் இருக்கிற இந்த கார்பன் பக்கத்தில் இருக்கிற ஹெச்சும். ஸோ கவனிங்க, இதில் 773 கெல்வின் ஹீட் பண்ணுறப்போ இந்த ரெண்டில் OH குரூப்பில் இருக்கிற ஹெச் ரெண்டும் ப்ளஸ் ஒரு ஓவும் ரிமூவ் ஆகி ஈபாக்சைட் ஃபார்ம் பண்ணும். டைலூட் H2SO4 போடும்போது இதில் இருக்கிற OH ஃபுல்லாகவும் இதில் இருக்கிற ஒரு ஹெச் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிற ஹெச் ஒன்றும் ரிமூவ் ஆகி CH2 டபுள் பாண்ட் CHOHஐ ஃபார்ம் பண்ணும். ஸோ இது நேம் என்ன அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CHOH, தட் இஸ் எத்தீனால். ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும், எத்தனால் டபுள் பாண்ட் இல்லைனா CH3 CH2OHன்னு வரும் எத்தனால். ஸோ இதில் டபுள் பாண்ட் வரதுனால எத்தீனால் வரும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இதுதான் அதோட IUPAC நேம். இதை நம்ம கிளாசிஃபிகேஷனில் பார்க்கும்போது வினைல் ஆல்கஹால் பார்த்தோம். வினைல் ஆல்கஹால்னு சொல்கிறப்போ CH2 டபுள் பாண்ட் CHOH, OH குரூப்போட ஒரு இருக்கிற கார்பன், OH குரூப் பக்கத்தில் இருக்கிற கார்பன்லேயே டபுள் பாண்ட் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் வினைல் ஆல்கஹால். ஸோ CH2OH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. ஸோ அதுக்கு அடுத்த கார்பனில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் அலைல். ஸோ அந்த அலைல் வினைல் கொஞ்சமே ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கவனிச்சுக்கோங்க, வினைல்னு சொல்கிறப்போ OH குரூப்போட அட்டாச் ஆகிருக்கிற கார்பனில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா வினைல். ஓகேயா, அதுக்கு அடுத்த கார்பன், ஸோ அதுக்கு அடுத்த செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் அலைல் குரூப், அலைல் கார்பன். ஸோ திஸ் இஸ் வினைல் ஆல்கஹால் எத்தீனால். ஸோ இது டாட்டாமெரிசம். எப்படி டாட்டாமெரிசம்? டாட்டாமெரிசம்னா இது ஒரு ஐசோமெரிசம். எப்படி ஐசோமெரிசம் அப்படின்னா இதில் இருக்கிற ஹெச் என்ன செய்யுது அப்படின்னா இந்த CH3யோட அட்டாச் ஆகுது. அப்போ இங்கே இந்த பாண்ட் என்ன செய்யுது, இங்கே டபுள் பாண்டாக ஃபார்ம் பண்ணிடுது. இப்போ இதில் இருக்கிற ஹெச் வந்து என்ன செய்யுது, இங்கே அட்டாச் ஆகுது. அப்போ இந்த டபுள் பாண்ட் என்ன செஞ்சிருது, சிங்கிள் பாண்ட் ஆகி இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடுது. அப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா CH3 சிங்கிள் பாண்ட் CHO, CH டபுள் பாண்ட் ஓன்னு வரும். ஸோ தட் இஸ் CHO குரூப், ஆல்டிஹைட் குரூப். ஸோ இப்போ ஆல்டிஹைட் குரூப்னா என்ன IUPAC நேமில் நம்ம முடியும், AL எண்ட் ஆகும். அப்போ ஸோ 2 கார்பன் இருக்கிறனால ஈத்தேன், எடுத்துட்டு ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறனால AL. அப்போ எத்தனால். ஓகே, ஸோ இதுதான் அதோட IUPAC நேம், எத்தனால். ஸோ 2 கார்பன் இருக்கிறனால ஈத்தேன், எடுத்துட்டு ஃபங்க்ஷனல் குரூப் என்னது உங்களுக்கு இங்கே ஆல்டிஹைட், அதனால் AL. அப்போ எடுத்துட்டு ஈத்தேன், எடுத்துட்டு AL, எத்தனால். அப்போ இது காமன் நேம் இதுக்கு பார்த்தோன்னா அசிட்டால்டிஹைட். இதோட காமன் நேம் CH3 CHO வந்து நம்ம காமன் நேம் அசிட்டால்டிஹைட். CH3 CHO அசிட்டால்டிஹைட், CH3 COOH அசிட்டிக் ஆசிட். The next one, with concentrated
H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிடில் எத்தனால் ஆகும். கான் H2SO4ல டைஆக்சேன். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு மாலிகூல்ஸ். இப்போ CH2 எப்படி எழுதியிருக்கிறாங்க, இதே சேம் ஈக்குவேஷன் சேம் ஃபார்முலா தான். ஸோ இப்படி சைட் வைஸ் எழுதியிருக்காங்க. CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH CH2OH. ஸோ ரெண்டு மாலிகூல்ஸ் ஆஃப் கிளைகால் ஈத்தேன் 1,2 டயால். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு H2O ரிமூவ் ஆகுது, இங்கே ஒரு H2 ரிமூவ் ஆகுது. இப்போ ரெண்டு O குரூப். ஸோ இதோட நேம் என்னென்னா 1,4 டைஆக்சேன். 1 2 3 4. ஸோ 1,4ல டைஆக்சேன். ஸோ ரெண்டு ஆக்சைன் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. The next one, fifth one, that is oxidation, oxygen atom. இல்லை இது நைட்ரிக் ஆசிட் ஆர் ஆல்கலைன் KMnO4 போடும்போது, நைட்ரிக் ஆசிட் ஆக்சலைன் KMnO4 போடும்போது, ஆல்கலைன் KMnO4 போடுறப்போ ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். நைட்ரிக் அமிலமும் காரம் கலந்த KMnO4 போடுறப்போ ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்குது, அமிலம் கிடைக்குது. ஸோ கிளைகால் ஆக்சிஜன் நேற்றம் பண்ணும்போது, அதாவது ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ ஃபஸ்ட் மேலே இருக்கிற ஹைட்ரஜன் 2H2 ரிமூவ் ஆகுது. இப்போ CHO சிங்கிள் பாண்ட் CH2OH. அகெயின் மேலே இருக்கிற கார்பன் COOH குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது, ஒரு O ஆட் ஆகுது. அதுக்கடுத்து ஆக்சிடைஸ் பண்ணுறப்போ இந்த CH2 குரூப்பில் இருக்குது, CH2OH குரூப்பில் இருக்குது H2 ரிமூவ் ஆகி CHO குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது. அகெயின் அதை ஆக்சிடைஸ் பண்ணுறப்போ COOH குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுலேயே நம்ம இங்கேயே இது COOH குரூப்பாக கன்வெர்ட் ஆகாது. இங்கேயும் ஒரு இந்த கீழே இருக்கிற குரூப் ஆக்சிடைஸ் ஆகி CHO கன்வெர்ட் ஆகி கிளைஆக்சலும் ஆயிட்டு அதில் ஆக்சிடைஸ் பண்ணும்போது we get ஒரு கார்பனில் COOH கன்வெர்ட் ஆகும், அடுத்த கார்பன் CHOவாகவே இருக்கும். அதுக்கடுத்து அதுவும் கன்வெர்ட் ஆகி. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆசிட் போடும்போது நிறைய ஸ்டெப் வைஸாக தான் அது நிச்சயம் ஃபைனலி ஆக்சாலிக் ஆசிட். ஸோ இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி லாஸ்ட் ஸ்டெப்பில் தட் கிவ்ஸ் ஆக்சாலிக் ஆசிட். ஸோ நிறையா இதோட நேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது என்னது நம்மளுக்கு எத்திலீன் கிளைகால் வெறுமனை சொல்லுவோம். ஸோ இதோட சப்ஸ்டிடியூன்ஸ் எல்லாமே கிளைகாலிக் அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ கிளைகாலிக் இதில் என்ன ஒரு ஆல்டிஹைட் குரூப் சப்ஸ்டியூட் ஆகும். இப்போ கிளைகாலிக் ஆல்டிஹைட் இதெல்லாம் காமன் நேம். ஸோ கிளைகாலிக் ஆல்டிஹைட் மேலே ஆசிட் குரூப், ஒரு இதில் ஆசிட் குரூப் சேஞ்ச் ஆகிருக்கனால கிளைகாலிக் ஆசிட். ஸோ இது ரெண்டு CH வந்துச்சுன்னா தட் இஸ் கிளைஆக்சல் சொல்லுவோம். ஸோ இந்த கிளைஆக்சல் ஒரு CHO COOH கன்வெர்ட் ஆகிறது கிளைஆக்சாலிக் ஆசிட். ரெண்டு கார்பனுமே ஆசிட் குரூப்பாக தட் இஸ் COOH குரூப்பாக சேஞ்ச் ஆச்சுன்னா தட் இஸ் ஆக்சாலிக் ஆசிட். இப்போ இதோட நேம் என்னென்னா இது நம்ம சொன்னதெல்லாம் இப்போ காமன் நேம். IUPAC நேம் பார்த்தோன்னா ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன் 1,2 டைஆயிக் ஆசிட். ஸோ CH2OH இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், டயால் சொல்லுவோம். இங்கே COOH குரூப் இருக்கிறதுனால டைஆயிக் ஆசிட். ஸோ இதில் ஒரு ஃபார்மைல் குரூப் CHO குரூப். ஸோ இது ஃபஸ்ட் கார்பன், எப்போவும் ஆசிட் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் கார்பன். அப்போ இந்த மெத்தனாயிக் ஆசிட் ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால மெத்தனாயிக் ஆசிட். ஸோ என்ன சப்ஸ்டியூண்டாக எடுத்திருக்காங்கன்னா ஃபார்மைல் குரூப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் OH குரூப்பை சப்ஸ்டியூண்டாக எடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன, ஸோ இது ஃபஸ்ட் கார்பன். ஸோ இதில் IUPAC நாமென்க்ளேச்சர் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்க்குறப்போ ஆசிட் குரூப்புக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் கார்பன் அது. ஸோ இது செகண்ட் கார்பன்.
அப்போது 1 2. ஸோ செகண்ட் குரூப்பில் ஒரு ஹைட்ராக்சி எத்தனாயிக் ஆசிட், 2 கார்பன் இருக்கிறனால ஈத்தேன் ஆயிக் ஆசிட். ஸோ 2 ஹைட்ராக்சி எத்தனாயிக் ஆசிட். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 ஹைட்ராக்சி, இதில் CHO குரூப் இருக்கிறனால எத்தனால் AL. இது 2 கார்பன், ரெண்டுலேயுமே ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறனால டை ஆல். ஸோ 1 2 டை ஆல் அப்படின்னா CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH. OH குரூப் இருந்துச்சுன்னா டை ஆல் சொல்லுவோம், டை ஆல். ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வித் பெரோயோடிக் ஆசிட் இட் கிவ்ஸ் ஃபார்மால்டிஹைட். ஸோ பெரோயோடிக் ஆசிட் சோடா ஒரு ஃபார்மால்டிஹைட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பெரோயோடிக் ஆசிட் எடுத்தோம்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் மட்டும் கொடுக்கும். இங்கே அப்படி இல்லை, நைட்ரிக் ஆசிட் போடுறப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ், அது ஃபைனலி இட் கிவ்ஸ் எக்ஸாலிக் ஆசிட். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்து கிடைக்கும். பட் இதில் வந்து ஃபார்மாலிஹைட் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, கிளைக்கால் வந்து ஃபார்மாலிஹைட் வேணும்னா பெரோயோடிக் ஆசிட் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ கிளைக்கால் ப்ளஸ் HiO4 பெரோயோடிக் ஆசிட் போடுறப்போ இதில் இருக்கிற H2O அப்படியே வெளியில் போயிடுச்சு. வெளியில் போயிட்டு அந்த HiO4 அப்படியே சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற ஒரு OH குரூப்பும் இதில் இருக்கிற ஒரு ஓவும் இதில் இருக்கிற H2 ரெண்டும் வெளியில் போயிட்டு அப்படியே ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ IO3H. ஸோ ஒரு ஓவும் இதில் இருக்கிற 2 Hம் ரிமூவ் ஆகிட்டு ஸோ அப்படியே ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் அப்படியே க்ளீவ் ஆகுது. ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல அப்படியே க்ளீவ் ஆகுது, இந்த பாண்டு க்ளீவ் ஆகுது. ஸோ இப்படி க்ளீவ் ஆகும்போது 2 ஃபார்மால்டிஹைட், மேலே இருக்கிற கார்பன் இது ஒரு ஃபார்மால்டிஹைடாகவும் ப்ளஸ் இது ஒரு ஃபார்மால்டிஹைட் குரூப். ஸோ இப்போ 2 ஃபார்மால்டிஹைட் மாலிகுல்ஸ் கிடைக்கும். ஸோ பெரோயோடிக் ஆசிட் போடும்போது வி கெட் ஃபார்மால்டிஹைட். ஸோ இதான். ஸோ ஆக்சிடேஷன் சொல்கிறப்போ உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ்லேயும் கேட்கலாம், ஆக்சாலிக் ஆசிட் கொடுக்கணும்னா என்ன ரியேஜென்ட் நம்ம கொடுக்கணும், ஆட் பண்ணணும். அதே போல் ஃபார்மால்டிஹைட் கிடைக்கணும்னா என்ன குரூப் என்ன காம்பவுண்ட் ஆட் பண்ணோன்னா விக்கு ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒன் வேர்ட்ஸ்லேயும் கேட்கலாம். ஸோ இல்லைனா உங்களுக்கு கம்ப்ளீட் த ஃபாலோயிங்லேயும் உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் கேட்கலாம். ப்ளஸ் ஒரு கிளைக்கால் ப்ளஸ் HSO4ல் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் அப்படின்ட்டு இந்த என்ன ப்ராடக்ட்னு கேட்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளிசராலோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ இப்போ 3 OH குரூப் இருக்குது. So first one, nitration with con HNO3 and con HN2SO4. So nitric acid and sulfuric acid, in the presence of sulfuric acid forms dry nitroglycerin. Dry nitro TNG சொல்லுவோம். So பார்க்கலாம். So glycerol formula CH2OH single bond CHOH single bond CH2OH. So 3 OH groups இருக்கு. So இதில் HONO2 நைட்ரிக் ஆசிட் தான் இப்படி எழுதியிருக்காங்க, HONO2ன்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிற OHும் இதில் இருக்கிற H இல்லை. ஸோ 3 HNO2. ஸோ இதில் ஒரு HNO2, இதில் HONO2, இதில் HONO2, இதில் ஒரு HONO2 ஆட் பண்ணிவிட்டு H2O ரிமூவ் ஆகும்போது NO2 அதில் சப்ஸ்டியூட். அப்போ CH2ONO2 சிங்கிள் பாண்ட் CH2ONO2 சிங்கிள் பாண்ட் CH2ONO2. ஸோ இது ட்ரை நைட்ரோகிளிசரின். கிளிசரின் சொன்னோன்னா ஒரு ஹெச் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிருக்கும்போது ட்ரை நைட்ரோகிளிசரின் சொல்லுவோம். இதில் IUPAC நேம் பார்க்குறப்போ நைட்ராக்சி ONO2 குரூப் வந்து நைட்ராக்சி. அப்போ 1 2 3 ட்ரை நைட்ராக்சி ப்ரோப்பேன், 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால ப்ரோப்பேன். ஸோ கிளிசராலோட ஃபார்முலா CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH. இதோட IUPAC நேம் பார்த்தோன்னா 1 2 3 3 கார்பன்ஸ் இருக்கிறனால ப்ரோப்பேன். ஒன் டூ த்ரீ ட்ரையால். ஆக்சுவலி இதில் ஒரு இ வரணும், ப்ரோப்பேன் இ வரணும்.
propane triol. இதில் 1 2 3 ட்ரை நைட்ராக்சி ப்ரோப்பேன் கிடைக்குது. Then second reaction, that is dehydration, நீரகற்றும் வினைகள். with con H2SO4 இருக்கலாம் or KHSO4 forms acrolein. So formula பார்க்கலாம். So CH2OH, single bond CH2OH, single bond CH2OH, that is glycerol. KHSO4 போட்டு ஹீட் பண்ணுறப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இதில் இருக்கிற ஒரு OHும் இதில் இருக்கிற Hும் ரிமூவ் ஆயிரும். ஓகே, அது அகெயின் இதில் இருக்கிற ஓவும் இதில் இருக்கிற H2வும் ரிமூவ் ஆகி இதில் ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், CHO, CH டபுள் பாண்ட் O. ஸோ இப்போ 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் ரிமூவ் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற OH இதில் இருக்கிற H இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற ஓவும் இதில் இருக்கிற H2வும் ரிமூவ் ஆகி CHO கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CHO, that is prop 2-enal. ஸோ இது 1 2 3, சரி இது 1 2 3. ஸோ ஆல்டிஹைட் குரூப் இருக்குது தான், ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். செகண்ட் கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப் 2-ஈன், 2ல் ஈன் இருக்குது. ஏஎல் ஒரு ஆல்டிஹைட் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஏஎல். ஸோ இதோட காமன் நேம் வந்து அக்ரோலின். The next one, oxidation. ஸோ ஆக்சிடேஷனில் நிறையா ப்ராடக்ட்ஸ் கொடுக்கு. ஸோ ஒவ்வொரு ரியேஜென்ட்ஸ் போடுறப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம் அதோட. ஸோ அதோட ஈக்குவேஷன் வந்து பின்னால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் கிளிசரிக் ஆசிட் அண்ட் டார்ட்ரோனிக் ஆசிட். ஸோ இதோட ஃபார்முலா பின்னால் இருக்குது. வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் நைட்ரிக் ஆசிட் போடுறப்போ இட் கிவ்ஸ் கிளிசரிக் ஆசிட். ஸோ டைல்யூட் போடுறப்போ டார்ட்ரானிக் ஆசிடும் கிடைக்குது, இங்கே வெறும் கிளிசரிக் ஆசிட் மட்டும் தான் கிடைக்குது. வித் பிஸ்மத் நைட்ரேட் கிவ்ஸ் மீசோ ஆக்சாலிக் ஆசிட். வித் புரோமின் வாட்டர் NaOBr இல்லைனா ஃபென்டன்ஸ் ரியேஜென்ட். ஸோ FeSO4, ஃபென்டன்ஸ் ரியேஜென்ட்னா என்ன, FeSO4 அண்ட் H2SO4, ஃபெரஸ் சல்ஃபேட்டும் சல்ஃபியூரிக் ஆசிடும். இது ஒன் வேர்டில் கேட்கலாம். இட் கிவ்ஸ் கிளிசரால்டிஹைட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன். ஸோ இதோட போடுறப்போ அது ஆல்டிஹைட் குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன். With HiO4 or lead acetate gives formaldehyde and formic acid. With acidified KMnO4 அமிலம் கலந்த KMnO4ல gives oxalic acid. ஓகே, ஸோ எப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கிளிசரால். கிளிசராலோட ஆக்சிடேஷன் நடக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிளிசரால்டிஹைட். ஸோ ஒரு CH2OH குரூப் CHO கன்வெர்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கிளிசரால்டிஹைட் ஆல்டிஹைட் குரூப். ஸோ இதோட IUPAC நேம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதில் ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, அதான் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். செகண்ட் கார்பன் தேர்டில் 2 ஹைட்ராக்சி குரூப், 2 ஹைட்ராக்சி குரூப் அட்டாச் ஆயிருக்கு. 2 ஹைட்ராக்சி ப்ரோப்பனல் AL. ஸோ ஆல்டிஹைட் குரூப்புங்கிறது AL. ஸோ இதில் OH குரூப்பு சப்ஸ்டியூயண்ட்டாக வரும்போது, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பில் வரும்போது தான் பின்னால் எண்டில் OL எண்ட் ஆகும். ஸோ சப்ஸ்டியூயண்ட்டாக நம்ம எடுக்கும்போது, ஏன்னா ஆல்டிஹைட் இருக்கும்போது OH குரூப்பை நம்ம சப்ஸ்டியூயண்ட்டாக எடுக்கும்போது 2,3 டைஹைட்ராக்சின் தான் நம்ம எடுப்போம். அதே போல் COOH குரூப் இருக்குது அப்படின்னா, COOH குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் கிளிசரிக் ஆசிட். ஸோ 2,3 டைஹைட்ராக்சி ப்ரோப்பனாயிக் ஆசிட். தென் OH குரூப் திருப்பி அகெயின் ஆக்சிடைஸ் பண்ணுறப்போ இந்த இதுவும் COOH கன்வெர்ட் பண்ணுறப்போ டார்ட்ரானிக், இதுதான் டார்ட்ரானிக் ஆசிட். COOH சிங்கிள் பாண்ட் CHOH சிங்கிள் பாண்ட் COOH. ஸோ இது எப்படி நேம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 1 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஸோ செகண்ட் கார்பனில் ஒரு ஹைட்ராக்சி குரூப், 1 and 3ல டையாயிக் ஆசிட், 2 ஆசிட் குரூப் இருக்குது, டையாயிக் ஆசிட். Then
இதிலேருந்து பார்த்தோன்னா இந்த செகண்ட் கார்பனில் இருக்கிற 2 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ ஆக்சிடேஷன். அப்போ C டபுள் பாண்ட் O வந்துச்சுன்னா தட் இஸ் டைஹைட்ராக்சி அசிட்டோன். ஸோ இது ஒரு கீட்டோன். ஸோ இதோட காமன் நேம் டைஹைட்ராக்சி அசிட்டோன். இதோட ஐயூபிஎஸ் நேம் பார்த்தோன்னா 1 2 3. ஸோ 1லையும் 3லையும் டைஹைட்ராக்சி ப்ரோ 2 1. ஸோ இது 2 செகண்ட் கார்பனில் ONE கீட்டோன் குரூப் இருக்குது. அடுத்தது இதோட காமன் நேம் வந்து மீசோ ஆக்சாலிக் ஆசிட். ஸோ OOH சிங்கிள் பாண்ட் COH இருந்துச்சுன்னா ஆக்சாலிக் ஆசிட். இதுக்கு மிடில் ஒரு மீசோ தட் இஸ் C டபுள் பாண்ட் இருக்கிறனால மீசோ ஆக்சாலிக் ஆசிட். இதோட ஐயூபிஎஸ் நேம் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சோப்ரோபேன். 2ல ஒரு ஆக்சோ குரூப் இருக்குது, அதாவது டபுள் பாண்ட் O குரூப் இருக்குது. ஸோ 2 ஆக்சோப்ரோபேன் 1 3 1லையும் 3லையும் ஆசிட் குரூப். ஸோ டையாயிக் ஆசிட். ஸோ இதுலேருந்து நம்ம CO ரிமூவ் ஆகுறப்போ COOH சிங்கிள் பாண்ட் COH ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். ஈத்தேன் 1 2 டையாயிக் ஆசிட். ஸோ இதில் நம்ம எந்த பர்டிகுலர் ரியேஜென்ட் போடும்போது அதோட ப்ராடக்ட் வந்து அதில் ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 6 காம்பவுண்ட்ஸ் லாஸ்ட் பேஜில் நம்ம பார்த்தோம். இந்த 6 காம்பவுண்ட்ஸ் பார்த்தோன்னா நைட்ரிக் ஆசிடில் கிளிசரிக் ஆசிட். ஸோ அதிலே ஸ்டாப் ஆயிரும். அசிடிஃபைட் KMnO4 போட்டோன்னா உங்களுக்கு ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ எந்தெந்த ரியேஜென்ட் போடுறப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் யூசஸ். ஸோ எல்லா ஆல்கஹால்ஸோட யூசஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தனாலோடது. மெத்தனால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யூஸ் அஸ் அ சால்வெண்ட் ஃபார் பெயிண்ட்ஸ், கம் அண்ட் சிமெண்ட். ஸோ பெயிண்ட், கம், சிமெண்ட்லலாம் கரைப்பானா யூஸ் ஆகுது. அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைஸ், ட்ரக்ஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ். ஸோ சாயம், மருந்து பொருள், வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அப்புறம் அடுத்தது எத்தனால் பார்த்தோன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெயிண்ட், வார்னிஷஸ், குளோரோஃபார்ம், டைஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் சோப்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பெயிண்ட், வார்னிஷ், வுட் ரூம் சோப்புகள் தயாரிக்க பயன்படுகிறது. சப்ஸ்டியூட் ஃபார் பெட்ரோல் அண்டர் த நேம் பவர் ஆல்கஹால். பவர் ஆல்கஹால்ங்கிற நேமில் பெட்ரோல் சப்ஸ்டியூட்டாக அதை யூஸ் பண்ணலாம் ஃபியூவலாக. திறன் மிகு ஆல்கஹால் அப்படிங்கிற பேரில் பெட்ரோலுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். யூஸ்ட் அஸ் அ ஃபியூவல் ஃபார் ஏரோப்ளேனுக்கும் இதை ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம். தென் யூஸ்ட் அஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் பயாலஜிக்கல் ஸ்பெசிமன். பதப்படுத்தும் பொருளாக இதை யூஸ் பண்ணுறோம். தென் எத்திலீன் கிளைகால். ஆன்டிஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர். தானியங்கி இயந்திரங்களின் ரேடியேட்டர்களில் உரை எதிர்பொருளாக பயன்படுகிறது. ஸோ ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம கோல்ட் கிளைமேட்டில் இதில் போகிறப்போ அதில் ஆட்டோமொபைல்ஸில் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது எத்திலீன் கிளைகால் ஆட் பண்ணுறாங்க. தென் யூஸ் அஸ் எக்ஸ்ப்ளோசிவ் வித் TNG. ஸோ வெடிப்பொருளாக யூஸ் ஆகுது. கிளிசரால் வந்து ஸ்வீட்னிங் ஏஜென்ட். ஸோ நம்ம சாப்பிட்ற பொருட்கள், அப்புறம் ட்ரிங்க்ஸ் இதிலெல்லாம் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. தின்பண்டங்கள் மற்றும் பானங்கள் தயாரிப்பில் இனிப்பு சுவையூட்டியாக கிளிசரால் பயன்படுகிறது. மேனுஃபேக்சர் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் சோப்ஸ். அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஒளி ஊடுருவும் சோப்புகள் தயாரிப்பில் இது பயன்படுகிறது. மேக்கிங் பிரிண்டிங் இங்க், ஸ்டாம்ப் பேட் இங்க் அண்ட் லூப்ரிகன்ட் ஃபார் வாட்சஸ் அண்ட் கிளாக்ஸ். அந்த இங்க்கு, ஸ்டாம்ப் பேட் இங்க்லலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மை மற்றும் மை உறிஞ்சும் முத்திரை திண்டு ஆகியவை தயாரிப்பிலும் கடிகாரங்களின் உயவு பொருளாகவும் பயன்படுகின்றன. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். வெடிப்பொருட்கள் தயாரிப்பில் டைனமைட், கார்டைட் போன்ற வெடிப்பொருட்கள் தயாரிப்பில் இது சைனா களிமண்ணுடன் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ சைனா கிளேயோட இதை ஆட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இதை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ TNGனா ட்ரை நைட்ரோகிளிசரின், இந்த லாஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ளோசிவாக
கிளைக்காலோட ட்ரைநைட்ரோகிளிசரின் சேர்றப்போ எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் ஆகுது. தென் அசிடிட்டி, அமிலத்தன்மைகள். இந்த ஆல்கஹால்ஸ் எப்படி ஒரு அசிடிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து வீக்கர் ஆசிட்ஸ் தேன் வாட்டர். ஸோ வாட்டரோட வீக். ஸோ வாட்டர் நியூட்ரல் நம்ம படிச்சிருக்கோம், அதை விட வீக்கர் ஆசிட்ஸ். ஓகே, ஸோ எப்படி இதோட அசிடிட்டி வந்து கொஞ்சம் இருக்குன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மெட்டாலிக் சோடியமோடு இது ரியாக்ட் பண்ணுறப்போ இதில் இருக்கிற ஹெச் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. பொதுவாக ஹெச் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது அசிடிக் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதை வச்சு தான் இதில் கொஞ்சம் அசிடிக் கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ வித் மெட்டாலிக் சோடியம் ஆல்கஹால்ஸ் ஃபார்ம் ஆல்காக்சைட்ஸ். அந்த ஹெச் வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு NA ஆட் ஆகும். ஆனால் NaOH போடும்போது இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஸோ அதோடைய அசிடிட்டி வந்து என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா, ஸோ டெர்ஷரி ஆல்கஹால், அதுக்கு அடுத்தது அதை விட கொஞ்சம் ப்ரைமரி ஆல்கஹால் அதிகமான அசிடிட்டி இருக்கும், அதை விட செகண்டரி ஆல்கஹால் அதிகமான அசிடிட்டி, அதை விட ப்ரைமரி ஆல்கஹால், அதுக்கடுத்தது வாட்டர். ஸோ வாட்டரை விட இது எல்லாமே வீக் ஆசிட்ஸ். வாட்டரை விட ஃபீனால் கொஞ்சம் அசிடிக். ஓகே, ஃபீனால். ஸோ ஃபீனால்ங்கிறப்போ OH குரூப் அரோமேட்டிக், அதாவது பென்சின் ரிங்கில் அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ பென்சின் ரிங் மேலே ஒரு OH குரூப். இதனால் இதோடைய அசிடிட்டிக்கு காரணம் என்ன, பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ். அந்த OHல இருக்கிற லோன் பாஸ் வந்து இங்கே பென்சின் ரிங்கில் இருக்கிற டபுள் பாண்டோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ணும். இதனால் இது கொஞ்சம் அந்த ஹெச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக ஃபீனால் இருக்கிற ஹெச் குரூப் வந்து H+ அயான் ஈஸியாக ரிமூவ் ஆகும். அதனால் ஃபீனால் இஸ் ஸ்லைட்லி அசிடிக் தேன் வாட்டர். ஸோ அந்த ஃபீனால் இருக்கிற ரிங்குக்கு வெளியில் இருக்கிற O, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கிற OHல இருக்கிற H+ ஈஸியாக ரிமூவ் ஆகி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ணும். அதனால் ஃபீனால் இஸ் ஸ்லைட்லி அசிடிக் தேன் வாட்டர். ஓகே, ஸோ இது ஃபீனால் நம்ம இன்னும் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபீனால் தான் படிக்க போகிறோம். அப்போ இந்த ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். பட் இது அசிடிட்டியில் உங்களுக்கு ஃபீனாலும் கொடுத்துருக்கிறனால நான் அதை சேர்த்து கொடுத்துட்டேன். அப்போ இந்த ஆர்டர் மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அசிடிட்டி வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னா, ஃபீனால் வாட்டரை விட கொஞ்சம் அசிடிக், வாட்டரை விட 3 ஆல்கஹாலுமே லெஸ் அசிடிக், அதில் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி இந்த ஆர்டரில் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதோட இது கொடுத்துருக்குறாங்க, KA வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது பார்த்தாலும் தெரியும் எது வந்து ரொம்ப லெஸ் அசிடிக். ஸோ இது 10⁻18 இருக்குது, 10⁻16 இது 10⁻17. அதனால் எது லெஸ் அசிடிக்னு உங்களுக்கு தெரியும். தென் அது வந்து பேசஸாகவும் தான் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ஆக்ட் அஸ் பேசஸ் பிகாஸ் ஆஃப் அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆக்சிஜன். அது வந்து புரோட்டான் அக்செப்டர்ஸாக ஆக்ட் ஆகுது. அந்த ஓக் மேலே 2 லோன் பாஸ் இருக்கும். அந்த 2 லோன் பாஸ் இருக்கிறனால இது அக்செப்ட் பண்ணும், ஈஸியாக H+ அக்செப்ட் பண்ணும். இதனால் இது பிரான்ஸ்டட் பேசஸாகவும் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ புரோட்டான் அக்செப்டர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டரோட சேர்றப்போ இதில் OH வெளியில் போயிட்டு இதில் H+, இந்த H+ என்ன இதோட ஆட் ஆயிடும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இந்த H+ வந்து இதில் ஆட் ஆகி CH3 CH2OH பாசிட்டிவ் சார்ஜாக ஆட் ஆகும். ஸோ இதனால் இது ஸ்லைட்லி பேசிக் நேச்சரும் இருக்கும், பிரான்ஸ்டட் பேஸாகவும் ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். இது வரைக்கும் நம்ம ஆல்கஹால்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபீனால்ஸ் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி, பார்க்குறதுக்கு தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் திருப்பி ரீட் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபீனால் பார்க்கலாம். தேங்க்யூ.